உயிர்த்தெழுந்தாருன்னா என்னதான் உயிர்த்தெழுந்திருக்காராமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு இயேசுநாதருடைய கல்லறைக்காவது போயிருக்கலாம்ல. அங்கே கூட போகலை. நேராக பேக்கெல்லாம் எடுத்துட்டு எம்மா ஊருக்கு போயிட்டாங்க. போய் ஊரில் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சரி ஏதோ சொல்கிறாங்க, என்னென்னு ஒரு உறுதிப்படுத்துவோமே அந்த சம்பவத்தை. என்ன போய் கல்லறையில் பார்ப்போம், இல்லை சீசர்களை பார்ப்போம், இல்லை யாரையாவது போய் பார்ப்போம், பார்த்து என்ன நிலவரம்னு விசாரிப்போம்னா அவன் பாட்டுக்கு ஆமாம் அவர் இருந்தார், அவர் காப்பாற்றுவார்னு நினச்சோம், அவர் ஆட்சி அமைப்பார்னு நினச்சோம், எருசலேமில் போய் காரியங்களை செய்வார்னு நினச்சோம், நாங்கள் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த எம்மாவூர் சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கா 24 அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். 24, 21 இவைகள் சம்பவித்து இன்றோடு 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்தில் போய் எப்போ போனாங்களா, அப்போ யார் கல்லறைக்கு போனாங்களோ அவங்க கூட தான் இவங்களும் தங்கியிருக்காங்க. கல்லறைக்கு போனாங்களே அந்த குரூப்போடு தான் இந்த குரூப்பு தங்கி இருந்துச்சு. நாங்கள் ஆமாம் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதுலேருந்து என்ன தெரியுதா, பிரமிக்க பண்ணினாலும் சிலர் பின்வாங்கி தான் போவான். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செஞ்சு பிரமிக்க பண்ணினாலும், நிறைய சாட்சிகளை கேட்க பண்ணி பிரமிக்க பண்ணினாலும் பின்வாங்கித்தான் போவோம். அப்போ இதில் என்னையா அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை உயிர்த்தெழுதலின் மூலம் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? ஆமாம், இன்னைக்கு நைட்டு இயேசுவே உங்களுக்கு தரிசனமானால் கூட நீங்கள் பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்குது. என்ன இப்படி சொல்கிற, 3 தடவை தரிசனமானவங்க தானே பின்வாங்கி போய் திபேரியா கடலில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிடிச்சாங்க? நாங்கள் இயேசுவை பார்த்துட்டோம், இனிமேல் இயேசுவுக்கு தான் வாழ்வோம் நான் சொன்னாங்க. போய் வலையை போடுறா, மீனை பிடிடா. தரிசனங்கள் கூட நம்மை பின்வாங்கி போக வைக்கலாம், வசனம் நம்மை முன்னோக்கி போக வைக்கும். அப்போ வேத வசனத்தினுடைய ஆழத்தை உயிர்த்தெழுதலின் மூலம் காண்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நாம் யோசிக்க முடியாதவைகள் வரும்போது நாம் உற்று பார்க்க வேண்டியது வேத வசனம். இதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மோடு பேசினார். ஏனென்றால் எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் வேதத்தில் இல்லை. தேவ பிள்ளைக்கு வியாதி வருமா? வரும். கொடிய வியாதி வருமா? வரும். வசனம் இருக்கு. துரத்தப்படுவோமா? துரத்தப்படுவோம். புறக்கணிக்கப்படுவோமா? புறக்கணிக்கப்படுவோம். விரட்டப்படுவோமா? விரட்டப்படுவோம். வீட்டுக்காரன் நம்மளை விரட்டுவானா? ஆமா விரட்டுவான். வீட்டுக்காரன் நமக்கு சத்ருவா மாறுவானா? ஆமா. பிள்ளைங்க சத்ருவா மாறுவாங்களா? ஆமா. ஆனால் இதெல்லாம் தரிசனத்தில் கிடைக்காது. ஆனால் வேத வாக்கியத்தினுடைய தெளிவு வரும்போது தான் இதனால தான் இது நடக்குதோ அப்படிங்கிற காரியம். அப்போ இவங்க பழைய ஏற்பாட்டை படிச்சிருந்தா 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பாருங்கிற விஷயத்தை இவர்கள் தெரிந்திருக்கலாம். அவருடைய சரீரம் மரணத்தை காணாமல் அது மறுரூபம் அடையுங்கிற தாவீதுனுடைய வார்த்தை அடிக்கோடிட்டு பேதுரு பேசினாரே, அதை யோசித்திருக்கலாம். இயேசுநாதர் கூட இருக்கும்போது திரும்ப 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 சொன்னாரே, அந்த பிரதான ஆசாரிகளுடைய எதிரி கூட்டத்துக்கே தெரிஞ்சிருக்கு இவர் 3ஆவது நாள் என்ன செய்வார். அப்போ எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாருன்னு பார்த்துக்கிறேங்க. ஒரு பிரசங்கம் எதிரியனோட வாய் வரைக்கும் போயிருக்கு, காது வரைக்கும் போயிருக்குன்னா எவ்வளோ தூரம் சொல்லியிருப்பார். ஆனால் இவர்கள் இயேசுவை தரிசித்தோம், உயிர்த்தெழுந்தவரை தரிசித்தோம் என்று சொன்னாலும் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், பின்மாற்றத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் அதைத்தான் சொல்லுவேன், நான் இயேசுவை தரிசித்ததில்லை, அதை விட ஆழமாக அவருடைய வார்த்தையை ருசித்திருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்திலிருந்தே வழிகாட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதைத்தான் தாவீது நமக்கு சொன்னார், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு நடக்கிற பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவர் காட்டாமல் நம்ம விருப்பத்துக்கு போயிட்டோம்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, என்னையா நான் நினைக்கவே இல்லை இப்படி நிற்கிது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கும்போது, இது வெளிச்சத்தின்படியான காரியம்தானா, இது எனக்கான காரியம்தானா, இதை நான் செய்ய வேண்டிய காரியம்தானா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எனக்கு நிறைய கிறிஸ்தவங்க பேக்கை தூக்கி போட்டு எம்மாவூர் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர்களையும் கர்த்தர் தேடி வருகிறார், அவர்களையும் தேடி வருகிறார். அவர்கள் என்னென்ன கதையோ சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களில் சிலர் கல்லறை நடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். பாருங்க, ஒரு ஸ்திரீகள் இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு சொன்னாங்க, மறுபடியும் ஒரு கூட்டம் போய் கல்லறையில் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தாங்களாம். 24ஆம் வசனத்தில். ஆமாம் பாருங்க, அவரையோ காணவில்லை என்கிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்போ வசனத்தை விசுவாசிக்கிற தெளிந்த புத்தி உள்ள இருதயம் நமக்கு இருக்கா?
இன்றைக்கெல்லாம் நாங்கள் அதை ராகாப்பை பார்த்தப்ப, ராகாப் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விசுவாசியாக இருக்கா. நாங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ ஆண்டவர் வரப்போகிறாருங்கிற இடத்துல நிற்கிற நாங்கள் தங்கம் தாங்க, வெள்ளி தாங்க, அதைத்தாங்க. அவள் கேட்க வேண்டுமானால் எரிகோவில் உள்ள அனைத்தையும் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் கொடுப்பதற்கு ஒன்றும் மாறுத்தரம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அவளுடைய ஜெபம் இந்த ஆண்டவரையே அசைத்து போட்டது. சிலருடைய ஜெபங்களை பார்க்கும்போது இது என்னையா ஜெபம்? அவளுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்காமலே அள்ளி கொடுக்கிற ஒரு மகிமையை கொண்டு வந்தது. அவள் அழகாய் கேட்கிறாள், என் குடும்பம், என் தகப்பன், என் தாய், என் சகோதரர், என் சகோதரிகள். அங்கே ஒரு விசுவாசத்தை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நாம் படிக்கும்போது நாம் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்கிற வெளிப்பாடு வேதத்திலிருந்து நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையா? என்ன ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? சிலர்லாம் அப்படியே இந்த வாய்ப்பாடு மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க, அப்படியே சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பாடு மாதிரி ஒரே ஒரு ஜெபம் தான் சொல்லணும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனுடைய சாராம்சத்தை சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? வேத வாக்கியங்களின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? வேணும், மிக முக்கியமானது வேத வாக்கியங்கள். பிசாசை ஜெயிப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் நம்மிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? வசனம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 7 விதமான ஆயுதங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். சர்வாயுத வர்க்கம், பூரணமான ஆயுதம் இருக்குது. ஆனால் எல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், இப்படி ஆண்டவர் 6 விதமான தற்காப்பு கவசங்களை கொடுத்துருக்காரு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை காத்துக்கொள்வதில் தான் இம்பார்ட்டன்ஸ். 6 காரியம் நம்மளை காப்பாற்றிக்கிற, நம்மளை காப்பாற்றுறது தான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை. இச்சையிலிருந்து, ஆசையிலிருந்து, வசன காரியத்தினுடைய வெளியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு 6. ஆனால் எதிரியோட சண்டை போடுறதுக்கு ஒன்றே ஒன்று, அதுதான் வசனம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி வசனத்தை இருதயத்தில் இல்லாதபடி எடுத்து போடுறானே. ஆனால் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் கனவு கண்டேன். எனக்கு கனவு நல்லா காணுங்க, ஆனால் வேத வாக்கியங்கள் எங்கே? அதனால தான் கேட்குறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்னபடி விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இருதயம் இருந்தா நீங்கள் இப்படி எருசலேமில் இருந்து நீங்கள் இப்படி உங்கள் ஊருக்கு கிளம்பி போவீங்களா? உங்களோட நான் இருந்தேனே, நீங்கள் இப்படி செய்வீங்களா? உங்கள் வாழ்க்கை பின்மாற்றத்தில் போகிறதா, இல்லை தேவனுக்காக, தேவ சித்தத்துக்காக எருசலேமை நோக்கி போகிறதா? உங்கள் வாழ்க்கை எம்மாவூரை நோக்கிய பயணமா, இல்லை உலகத்தின் காரியங்களை நோக்கிய பயணமா, இல்லை தேவ திட்டத்தை நோக்கிய பயணமா? ஆண்டவர் ஏன் வந்தார்? இவர்கள் ஊருக்கு போய் வீட்டில் இருக்கக்கூட இல்லை, திரும்ப எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். ஏன்னா இவனோட பேசினா வீட்டில் போய் பேக்கு கூட வைக்கல, எம்மா ஊருக்கு போனால் திரும்ப ரிட்டன் எருசலேமுக்கு போயிட்டான். கையை தட்டி கத்துற, நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இயேசுநாதர் பேசி வார்த்தையை வெளிப்பாட்டை காமிக்கிறார். அந்த லூக்கா இதை ரொம்ப அடிக்கடி அடிக்கொள்ளிட்டு காட்டுறார். வேத வாக்கியம், வேத வாக்கியம், வேத வாக்கியம், வேத வாக்கியம். இயேசுநாதர் ஏன் கழுத மேலே ஏறி போனார்? வேத வாக்கியம். தெரியுமா உங்களுக்கு? இயேசுநாதர் தனி புகழ்ச்சியை விரும்புறதில்லை. அவருக்கு எப்பயுமே அது பிடிக்கவே பிடிக்காது. அவர் ஒரு நாளும் புகழ்ச்சியை விரும்பினதே இல்லை. அம்மா தான் சொல்லுவான், நீ கொஞ்சம் என்ன புகழ்ந்து பேசுன்னு. ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்லாதேன்னு சொன்னவர். அவர் கழுத மேலே ஏறி உட்கார்ந்து ஏன் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பயணத்தில் செய்கிறார்? சகரியாவில் போட்டிருக்கு, உன் ராஜா கழுதையின் மேலே சாந்த குணமுள்ளவராய் வருவார். அப்போ எப்படி இயேசுநாதர் அதை நிறைவேற்றாமல் போக முடியும்? அவர் எப்படி நிறைவேற்றாமல் போக முடியும்? ஏன்னா வேத வாக்கியம் சொல்லுது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஏன் முறிக்கப்படலை? 3 பேருமே சாகலைன்னு தானே போர் சேவகர்கள் வந்தாங்க. முதல்ல இயேசுவை தானே குத்தி பார்த்தாங்க. இவர் செத்துருக்க மாட்டார், அடுத்து காலை தானே உடைக்க போனாங்க. ஏன் இயேசுவோட எலும்பு முறிக்கப்படலை தெரியுமா? வேத வாக்கியம் முன்னமே தாவீதை கொண்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை விசுவாசிக்கலாம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே நடக்கும். ஆனால் அதன்படி நீங்கள் செய்யணும். அதன்படி நீங்கள் செய்யணும். செஞ்சு மட்டும் பார்த்தேன், நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், நடக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் நான் வசனத்தை கை கொண்டு பார்த்தேன், நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த சூரியன், அம்மாம்பெரிய சூரியன், பல கோள்களை விட பெரிய சூரியன் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னும் சில வசனங்கள் நிறைவேற வேண்டியது இந்த பூமியில் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதுவரை இந்த பூமி அவர் வச்சிருக்காரு. இந்த பூமி சுற்றுறதே வசனத்துக்காகத்தான். இந்த பூமி சுத்தப்படுறதே வசனம். என்னதான் ஆனாலும் மனுஷனுடைய நெத்தியில் பதிக்கப்பட்டே தீர வேண்டும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பதிக்கிறாங்க.
இப்போவே வலது கையில் பதிக்கிறாங்க. அதை எவனுமே தடுக்க முடியாது, எவனாலே தடுக்க முடியாது. ஏன்னா அது வசனம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வசனத்தினுடைய ஆழத்தை இப்போ புரிஞ்சாதான் உண்டு, இப்போ புரிஞ்சாதான் உண்டு. அதனால் இந்த எம்மாவூர் சீடர்களிடத்தில் வசனத்தை விளக்கி காண்பிக்கிறார். வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது மந்த இருதயம் இருந்தால் இருதயத்தில் வேலை நடக்காது. ஆனால் வசனத்தை விளக்கி காட்டும் போது ஆவியானவர் துணை இருந்தால் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். வீட்டில் போய் உட்காந்து செட்டில் ஆகலான்னு நினச்சுவேன், அப்படியே ஊர் வாசல்லேருந்து திரும்பி இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தோம். மறுபடியும் எருசலேமில் போய் காத்திருந்தாங்க. அந்த 120 பேரில் இவங்களும் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வசனம். அந்த வசனம் உங்க கூட இருக்கு. அந்த வேதத்தை நீங்களே வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளும் இந்த வசனத்தின்படி நடக்கணும்னு சொல்லலாம். அங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் எப்படி எடுத்து பேசுகிறார். கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டுவது இல்லையா என்று சொல்லி மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். இவ்வளவு நேரம் இயேசுவோட பேசிட்டு வராங்க. ஆனால் இயேசு அவங்க கண்ணை மறைச்சிட்டார். எப்படி பாருங்க, இயேசு யாரு கண்ணை மறைச்சிட்டாங்க? இந்த எம்மாவூர் சீடர்களோட கண்ணை மறைச்சிட்டார். வசனம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கண்களை கத்தர் மறைத்து அப்படின்னு இருக்கும். என்ன? ஆமாம், அவங்க கண்களை மறைத்து அங்கே அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. எத்தனை வசனம்? 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் என்னப்பட்டிருந்தது? இயேசுநாதரே உங்க கூட சில நேரம் பேசிக்கிட்டே வருவார். சர்ச்சிலேருந்து வரும்போது, வீட்டில் இருந்து வரும்போது, சில நேரம் உங்கள் வீட்டு வாசலில் இயேசுநாதரே வந்து என்ன கேட்பாரு? தண்ணி கேட்பாரு அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இவன் கம்பெடுத்து ஒரு அடியை போட்டுருவான். யாருக்கு? அடுத்து வரவே மாட்டார். போடா அந்த பக்கம் அப்படின்னு. நம்முடைய தேவ பிள்ளைகள் இயேசுவை ஒரு அந்நியராக பார்த்திருக்கிறார்களாம். சில நேரங்களில் அப்படி வருவாரா? இங்கே வந்தார், அவங்களோட நடந்து போனார். சில நடிகர்களை பற்றி சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்க சினிமா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஹெல்மெட்டை போட்டுட்டு அந்த தியேட்டரில் போய் பார்ப்பாங்களாம், எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை வாழ்த்துறாங்க, எப்படி நம்மளை புகழ்கிறாங்கன்னு. அது மாதிரி இந்த பூமியில் அடிக்கடி ஆண்டவர் இறங்கி வருவார். மனுஷகுமாரனை தவிர வேறு யாரும் இறங்கி வந்ததில்லை. அவர் தான் இறங்கி வந்துட்டு இறங்கி மேலே போகிறதுக்கு பெர்மிஷன் அவருக்கும் தூதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது என்றால் நீங்கள் சரியான நிலைமையில் இருக்கிறீர்களே. வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது உங்கள் இருதயத்தில் மாற்றங்கள் உண்டாகிறது என்றால் நீங்கள் சரியான நிலைமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். அங்கே பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். எப்படி பேசிக்கார் பாருங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, நீர் எங்கேயோ போறீர் போல, எங்கள் ஊரில் தங்கிடும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். உள்ளே போனார். நல்லா கவனிங்க, உள்ளே போயிட்டாரா? ஆமாம், உள்ளே போய் அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார், அதை பிட்டு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. ஆமாம், பக்கத்து காலை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை தியானிக்கும் போது அவர் வெளிப்படுவார். அவரை பார்க்க முடியும், அவரை ருசிக்க முடியும், அவரை துதிக்க முடியும். அவர் அப்படியே அந்த வசனம் செயல்படும் போது நமக்கு என்னமோ அற்புதமே நடந்த மாதிரி குதிச்சிடும். என்னமோ நமக்கு மிராக்கிளே நடந்த மாதிரி நம்ம நம்பிடுவோம். நம்மளை அறியாமலே அல்லேலூயா சொல்லிடுவோம், நம்மளை அறியாமலே ஆமேன்னு சொல்லிடுவோம். சொல்லுங்க, நம்ம ஒரு வியாதியில் இருக்கோம், அவர் தழும்புகளாலே சுகமானோன்னு சொல்லும்போது உண்மையிலேயே உள்ளே இறங்கி வசனம் வேலை செய்தனா நம்மளை அறியாமலே கத்துவோம். அதாங்க நடந்திருக்கு. உள்ளே போகிறாரு, வழிபோக்கர் மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. வழிபோக்கர் மாதிரி வருவார், தோட்டக்காரர் மாதிரி வருவார், எப்படியாவது நம்மளுக்கு விசுவாசத்தை உண்டாக்குவார். பேசிகிட்டே போய் அப்பத்தை எடுத்து கொடுத்து அப்படியே அப்பம் சாப்பிட்டு அப்பம் பிற்கப்படும் போதே அவர் மறைந்து போயிட்டார். இப்போ நல்லா கவனிங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. அப்போ நம்ம சபையில் இது நடக்குதா? வசனத்தை இவ்வளவு அற்பமாக நினைக்கும் போது
2 கூட்டமாக தேசம் சபை பிரிய ஆரம்பிக்கும். கொழுந்து விட்டு எரிகிற ஒரு கூட்டம், பின்வாங்கி போகிற இன்னொரு கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தில் மாற போகிறீங்க? கொழுந்து விட்டு எரிகிற கூட்டமா, பின்வாங்கி போகிற கூட்டமா? கொழுந்து விட்டு எரிகிற கூட்டமா, பின்வாங்கி போகிற கூட்டமா? அவங்க சொல்கிறாங்க, இயேசுநாதருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சான்? கொழுந்து விட்டு. அவர் வசனத்தை விளக்கி காட்டின போது எனக்கு நானே படிச்சுக்கிட்டு சில நேரங்களில் பார்க்கும்போது இப்படிலாம் எழுதியிருக்கேன்னு நினைப்பேன். நான் எத்தனையோ புத்தகம் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது 48 புத்தகம் கொடுத்தாங்க. ஒன்று இம்மாம் பரிசு தூக்கி கொண்டு வந்து அந்த ஸ்லாப்பில் போட்டு, அதில் கிடைக்காத வெளிச்சம் இதில் கிடச்சிச்சியா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பேசாமல் செமஸ்டர் முடித்தோன்னா மெட்ராஸுக்கு போனோம்னா 500 1000க்கு வாங்கிக்கிடுவாங்க. அப்படியே புதுசாகவே கொடுத்துட்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எக்மோருக்கு முன்னாடி போனால், டே இவங்க படிச்சியெல்லாம் படிக்கலையாடா, புக்கை வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டீங்களாடா. ஆனால் ஆண்டோடைய வேதம் கிளிக்க கிளிக்க படிக்க, அதை படிக்க படிக்க ஆவியானவர் விளக்கி காட்ட காட்ட உள்ளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட.